முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 6 கோப்பைகள். அதாவது ஒரு பெண், அதாவது ஒரு ஒரு பெரிய பெண் வந்து ஒரு சின்ன பொண்ணுக்கு ஒரு பூங்கொத்து குடுக்குறாங்க. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, சந்திரன் வந்திருக்காரு. இவர் என்ன பண்றாரு அப்டின்னா, அவர் பாட்டுக்கு என்ன பண்றாரு, ஒரு உயரத்துல இருக்காரு. அடுத்து யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க, காதலர்கள் வந்திருக்காங்க. அதாவது நம்மளுடைய தனுசு ராசி நேயர்களுடைய காதல் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மரத்தில வந்து தொங்க விடப்பட்டிருக்காங்க. சரிங்களா? அந்த கார்டு வந்து உங்களுக்கு இப்ப எப்படி வந்திருக்கு அப்புட்ன்னா, ஒரு பாசிட்டிவான கார்டா வந்திருக்கு. வணக்கம், திஸ் இஸ் பாலா பேகா. உலகமெல்லாம் எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்குமே ரசிக பெருமக்கள் அப்படின்னு சொல்லணுங்க. இங்கே ஜோதிடர் யுகம் சேனல் அத்தனை பேருக்குமே அத்தனையும் எங்களுக்கு வந்து ரசிகர்கள் மட்டும் இல்லைங்க, ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, வியூவர்ஸ் மட்டும் இல்லை, நிறைய எங்களோட கமெண்ட்டை நீங்கள் சொல்லி நான் எங்களை உற்சாகப்படுத்துகிறேன். எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்குமே வணக்கம். நம்ம ஒரு அருமையான ஒரு ஜோதிடர் பெண்மணி அப்படின்னு சொல்லணுங்க. ஒரு பொண்ணு, அழகான ஒரு லட்சணமான ஒரு பொண்ணை தான் கேட்க போகிறோம். அவங்க வந்து பாரம்பரிய ஜோதிடர், ஜோதிட அரசி, யோக பிரபா, அவங்கள தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய விஷயங்களை உங்களுக்காக கொண்டு வந்துட்டுருக்காங்க. அதை விட அவங்க என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம், டேரட் ரீடர் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது டேரட் ரீடர் அப்படின்னா ரொம்ப பேர் அதை பார்க்கறது இல்லை. அதாவது கார்டு வச்சு பார்ப்பாங்க இல்லைப்பா, கார்டு வச்சு பார்த்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க. அதெல்லாம் ரொம்ப பேர் ரொம்ப கஷ்டங்க, அது படித்து அதை வந்து அழகாக சொல்கிறதெல்லாம் பெரிய விஷயம். அப்படி ஒரு ஒரு அழகான ஒரு ஜோதிடரை நம்ம பார்க்க போகிறோம். நான் மட்டும் பார்த்ததில்ல, நீங்களும் பார்க்கணும். அவங்கக்கிட்ட இருந்து நிறைய விஷயத்த நீங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பார்ப்போமா, அவங்கள சந்திப்போமா. ஜோதிடர் யுகம் டிவி நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் யோக பிரபாவின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டைரக்ட் ஆருடம். டைரக்ட் ஆருடம்னா என்ன அப்படின்னா, அதாவது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம முன்னாடி எகிப்திய காலத்திலே கண்டுபிடிச்சப்பட்டது தான் அந்த டைரக்ட் ஆருடம். நார்மலாக பாரம்பரிய ஜோதிடம் எல்லாம் பார்ப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் டைரக்ட் ஆருடமும். மேக்ஸிமம் நம்ம சைடில் உள்ளவங்களுக்கு இது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கத்துக்கு வருகிறது. இது என்ன மாதிரியான பலன் பார்க்கலாம் இதில் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம சாதாரணமாக பாரம்பரிய ஜோதிடத்தில் அதாவது பிறந்த தேதி நேரத்தை வச்சு நம்ம பலன் பார்ப்போம். அதன் மூலமாக என்ன தசை நடக்குது, என்ன தசா புத்தி நடக்குது, கிரகத்தில் அடிப்படையில் என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்குங்கிறதும் நம்ம பார்த்துருவோம். அது ஒரு வகையில் இருந்தாலும், இது எங்களுக்கு ஜாதகமே இல்லை, எங்களுக்கு ஜாதகமே எழுதலை, முன்னாடி உள்ள காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நான் எந்த பிறந்த தேதி நேரனே தெரியாது. அப்படி உள்ளவங்களுக்குலாம் நம்ம என்ன மாதிரியான ஜாதகம் பார்க்க அப்படின்னு சொல்லி பார்க்குறவங்களுக்கு இந்த டைரக்ட் ஆருடம் மூலமாக பார்க்கலாம். மற்றபடி நார்மலாக உள்ள பர்சனுமே எனக்கு இப்போ உடனே எனக்கு வந்து ஒரு சின்ன எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை, எனக்கு இப்போயே ஒரு விஷயத்துக்கு எனக்கு ஆன்சர் தெரியணும், இப்போ ஒரு இடத்துல பணம் தொலைஞ்சு போச்சு, இல்லை ஒரு இடத்துல பிரச்சனையாக இருக்குது, இந்த பிரச்சனை உடனே முடிவுக்கு வருமா, எனக்கு ஈவினிங்குள்ளே இந்த இதுக்கு எனக்கு ஆன்சர் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது, அதாவது உடனுக்குடன் நீங்கள் கேட்ட அடுத்த செகண்டே அதற்குண்டான ஆன்சரை கொடுக்கறது, அதற்குண்டான ஒரு பலனை அந்த டைரக்ட் ஆருடம் கொடுக்கும். ஒரு தெளிவான பலன் என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதுலேயும் இந்த ஜூலை மாதத்தில் ஒவ்வொரு ராசினருக்கும் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்குறாது அந்த டைரக்ட் ஆருடம் மூலமாக ஒவ்வொரு விஷயத்துக்கும். முதல்ல அதாவது கல்யாணம், குழந்தை பேருக்கு. 2வது வந்து பார்த்தீங்கன்னா வேலை, தொழில், வருமானத்திற்கு. 3வது முக்கியமாக கல்வி. 4வது உடல்நிலை. 5வது சொத்து சேர்க்கிறது. இந்த மாதிரியான ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் ஒவ்வொரு கார்டும் எடுத்து ஒவ்வொரு ராசினருக்கும் எந்த மாதிரியான மாற்றத்தை கொடுக்குது, எந்த மாதிரியான நம்ம தெளிவான ஒரு கேள்விக்கு பலன் சொல்லுது இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக வீடியோ பார்த்துக்கிட்டே வாங்க. ஒவ்வொரு ராசினருக்கும் முக்கியமான சில நிறைய விஷயங்களை இந்த பதிவில் நான் கொடுக்கேன். என்ன மாதிரியான ஒரு வழிபாடு இல்லாமல், ஒரு பரிகாரம் இல்லாமல், ஒரு பிரபஞ்சத்தின் மூலமாக பிரபஞ்சமே உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஐடியாவை நான் இதில் தாரேன். கண்டிப்பாக தொடர்ச்சியாக 12 ராசினருக்கும் உள்ள வீடியோவை தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக அதற்குண்டான பலன் உங்களுக்கும் உங்களது குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும். கடவுளின் ஆசீர்வாதம் பரிபூரணமாக இருக்கும். இந்த ஜூலை மாதம் ராசி பலன்களை தனுசு ராசிக்கு இந்த டைரக்ட் ஆருடம் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குறாரு, என்ன மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துடலாம்.
ஓகே. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 6 கோப்பைகள். அதாவது ஒரு பெண், அதாவது ஒரு ஒரு பெரிய பெண் வந்து ஒரு சின்ன பொண்ணுக்கு ஒரு பூங்கொத்து கொடுக்குறாங்க. அந்த பூங்கொத்து கொடுத்து அவங்கள வரவேற்கிறாங்க. அப்படி வரவேற்கிறாங்கன்னா, அவங்க வீட்டுக்கு அவங்களுடைய தெய்வத்தை அழைக்கிறாங்கன்னு அர்த்தம். இன்னொன்று, உங்கள் குழந்தைக்கு உண்டான வரம் இந்த மாதத்தில் கண்டிப்பாக தனுசு ராசி நேயர்களுக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். ஒரு உறவா யார் வரப்போகிறாங்க அப்படின்னா, தெய்வம், பெண் தெய்வமும் வரப்போகுது, பெண் குழந்தையும் உங்கள் வீட்டுக்கு வரப்போகுது. பெண் குழந்தை இல்லாதவங்க, கேட்குறவங்க, ஏங்குறவங்களுக்கு இந்த ஜூலை மாதம் நிச்சயமாக பெண் குழந்தை வரம் உங்களுக்கு கிடைக்க போகுது. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரொம்ப ஒரு மன உளைச்சல் இருக்கும்போது, இந்த மாதம் உங்களுக்கு சுற்றி அதாவது பூவா பூத்து குலுங்குது. அதனால் உங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவான மாதம், ஸ்டார்டிங்லேயே ஒரு பெரிய பாசிட்டிவான மாதம் சொல்லிடலாம். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, சந்திரன் வந்திருக்கார். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் பாட்டுக்கு என்ன பண்ணுறாரு, ஒரு உயரத்தில் இருக்கார். அவரை பார்த்து குலைக்கிறவங்க குலைச்சிக்கிட்டு தானே இருப்பாங்க. இந்த படத்தில் பார்த்தா தெரியும். கீழேருந்து குலைக்கிறாங்க, உழையிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் அவர் மேலே அவர் பாட்டுக்கு பிரகாசமாக இருக்கிறாரு. அவருடைய குளுமையை பிரகாசமாக கொடுக்குறாரு. அவருக்கு வெளிச்சம் இல்லைன்னா அவரோட குளுமையை கொடுக்குறாரு இல்லையா? அப்படி கொடுக்கும் போகுது என்ன மாதிரி ஒரு மாற்றத்தை கொடுக்குது அப்படின்னா, ஒரு குளுமை மனநிலை. நான் வந்து உச்சத்துக்கு போயிட்டேன், என்னைய பற்றி பின்னாடி பேசினாலும் பேசிட்டு போங்க, என்னைய பற்றி பொறாமப்படுறவங்க, அதாவது யாரை பார்த்து உங்களை பார்த்து பொறாமப்பட்டாங்களோ அவங்க அதே இடத்துல நிற்காங்க, நீங்கள் மட்டும்தான் முன்னேறி போய்கிட்டே இருக்கீங்க. அதுதான் அவங்க கீழேருந்து உங்களுடைய பின்னாடி தோன்றுறாங்க, அவங்க காலு கீழே உள்ள குழி தோண்டிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, அவங்க ஒரு ஸ்டெப் குழி தோண்டக்குள்ளேயே நீங்கள் மேலே உச்சத்துக்கு போயிட்டீங்க. அப்படி இருக்கும்போது உங்கள் வேலை தொழிலில் உச்சத்துக்கு போயாச்சுப்பா, உயர்ந்த பதவி அடைஞ்சாச்சு. ஒரு வேலையில் மாற்றத்தோடு கூடிய ஒரு உயர்ந்த பதவி, அது அரசாங்க உத்தியோகமாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களது தனிப்பட்ட தனி வேலையாக ப்ரைவேட் வேலையாக இருந்தாலும் சரி, இல்லை தொழிலையாக இருந்தாலும் சரி, அவங்க எல்லாரும் உங்களை பார்த்து குழைச்சிட்டே இருக்குன்னு நான் உச்சத்துக்கு போயிட்டேன். இதுதான் உங்களுக்கு இந்த கார்டு ஏற்படுத்தி கொடுக்குது. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, கல்வியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, தனுசு ராசினியர்கள் நல்லா படிப்பீங்க, நல்லா அப்படியே ரொம்ப ஷார்ப்பாக படிப்பீங்க, எழுதி பார்ப்பீங்க. ஆனால் கரெக்டாக அந்த எக்ஸாம் டைமில் மறந்து போயிடும். அதாவது சுத்தமாக தொடச்செடுத்த மாதிரியான மறந்து போயிடும். அச்சோ என்ன பண்ணன்னு கூடுதல் ஒரு படபடப்பு வரும். அப்படி இருக்கும்போது நிறைய மார்க்கு கம்மி, இல்லைனா ஒரு பாடத்தில் வந்து தோல்வி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்துட்டீங்க. இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு தெளிவான ஒரு மனநிலையை ஏற்படுத்துகிறாங்க. ஒரு ரிலாக்ஸான மைண்ட் உங்களுக்கு வரப்போகுது. எப்பா நீங்கள் அது வரைக்கும் குழப்பமாக பதட்டமாக இருந்துக்கிட்டே இருந்ததில் ஒரு நிம்மதியான ஒரு மனநிலை. இதுக்கப்புறம் நம்ம எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் வெற்றியை நோக்கி தான் போகணும், நம்ம நிறைய அவமானத்தை பார்த்துட்டோம், ஸோ வெற்றியை நோக்கி போகத்தான் செய்யணுங்கிற ஒரு அடித்தளமான ஒரு வழிகாட்டியாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ கல்வியில் உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது தனுசு ராசி நேயர்களுக்கு. அடுத்து யார் வந்திருக்காங்கன்னு பாருங்கள், காதலர்கள் வந்திருக்காங்க. அதாவது நம்மளுடைய தனுசு ராசி நேயர்களுடைய காதல் எப்படிப்பட்ட காதலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தைரியமாக பேசுவாங்க. ஆனால் அந்த தைரியம் காதலில் இருக்குமான்னு கேட்டால் நிச்சயமாக இருக்காது. அந்த காதல் சொல்வதாக இருந்தாலும் சரி, அல்லது அந்த காதலை வீட்டில் போய் சொல்லி அவங்களோட பர்மிஷன் கேட்டு திருமணத்திற்கு கொண்டு போகிற அமைப்பு இருந்தாலுமேவும் இவங்களுக்கு குடும்பத்தோட சூழ்நிலையை ரொம்ப யோசிப்பாங்க. நம்மளுடைய குடும்பம் இப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது நிச்சயமாக நம்ம பண்ணணுமா, செய்யணுமா, காதல் இருந்தாலும் குடும்பத்துக்கு தேவையான விஷயத்த பண்ணணும்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட தனுசு ராசி நேயர்களுக்கு காதல் கைகூடும். அதாவது உங்களுடைய காதலை சுயநலமாக பார்க்க மாட்டீங்க, உங்களுடைய குடும்பத்தையும் காதலையும் ஒரே மாதிரி கொண்டு போகணும்னு நினைப்பீங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த காதல் நீங்கள் என்னவித போராட்டம் பண்ணாமையே உங்களுக்கு இந்த காதல் கைகூட போகுது. அதற்கு இந்த பிரபஞ்சம் உதவியாக இருக்குது. நீங்கள் இந்த கார்டில் பார்த்தாலே தெரியும், பிரபஞ்சம் மேலேருந்து ஆசீர்வாதம் பண்ணுது. அப்படி இருக்கும்போது யார் மூலமாவது, இந்த பிரபஞ்சம் மூலமாவது உங்கள் காதலை வீட்டில் ஏற்றுக்கலை, அதன் மூலமாக சண்டை சச்சரவு எல்லாம் வருது அப்படின்னாலும் நிச்சயமாக உங்களுக்கு அதன் மூலமாக ஒரு நல்ல பலனை கொடுக்குது. கண்டிப்பாக அந்த சண்டை சச்சரவு போய் கல்யாணத்துக்கு முடிவதற்குண்டான அமைப்பை இந்த காதலர்கள் கார்டு ஏற்படுத்தி கொடுக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மனிதன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரத்தில் வந்து தொங்க விடப்பட்டு இருக்காங்க, சரிங்களா? அந்த கார்டு வந்து உங்களுக்கு இப்போ எப்படி வந்திருக்கு அப்படின்னா, ஒரு பாசிட்டிவான கார்டாக வந்திருக்கு. அதாவது ஒரு மரண தண்டனை கிடைக்கக்கூடிய ஒரு கைதியாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு பெரிய ஆயுள் தண்டனை கிடைக்க போகுது, ரொம்ப பெரிய தப்பே பண்ணலை, ஆனால் மரண தண்டனை மீன்ஸ் நான் கோர்ட்டுக்கு மட்டும் சொல்லலை, ஒரு குடும்பத்தில் உங்கள் மேலே வச்சிருக்கிற ஒரு பெரிய நம்பிக்கை
யார் மூலமாவது பொய் சாட்சியங்கள் மூலமா உங்களை ஏற்படுத்தி உங்களை வீட்டை விட்டு வெளில அனுப்புறது, ரொம்ப கஷ்டப்படுத்துறதுக்கு உண்டான அமைப்பை இந்த ஜூலை மாதம் மாத்துது. உங்க மேல தப்பே இல்லை, நீங்க ஒரு நிரபராதிங்கிறத எல்லா சூழ்நிலையிலையும் காமிக்கக்கூடிய அமைப்பு இந்த ஜூலை மாதம் நிச்சயமா இருக்குது. ஸோ தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த ஜூலை மாதம் நல்லா இருக்கு. உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் என்ன மாதிரியான ஒரு எதன் மூலமா உங்களுக்கு நற்பலன்கள் எதையும் கொடுக்குது அப்படின்னா 30-30ங்கிற நம்பரை நீங்கள் எழுதிட்டு வாங்க. அதுவும் இல்லை எல்லோ கலர் பேனா மூலமாக எழுதிட்டு வாங்க. இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அனைத்து வகையான நற்பலன்களையும் ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குது. சந்தோஷமா இருங்க, ஆரோக்கியமா இருங்க, ஹாப்பியா இருங்க. வீடியோவில் இந்த நம்பர் எடுத்து நம்ம யோக பிரபாவை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஜாதகம் பார்க்கலாம், எல்லாமே அவங்க சொல்லுவாங்க. தேங்க்யூ.